ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு கல்வி டிவி. நான் உங்கள் ஆஷிக். நம்ம இந்த எபிசோடில் டிசம்பர் மந்தோடைய கரண்ட் அஃபேர்ஸ் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ 2026 எக்கச்சக்கமான ஜாப்க்கான நோட்டிஃபிகேஷன் வருது. யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4, அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸில் ஆர்ஆர்பியில் என்டிபிஎஸ்சிக்கு ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷன் வந்துடுச்சு. அதே மாதிரி குரூப் டிக்கும் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. இந்த மாதிரி எக்கச்சக்கமான எக்ஸாம்ஸ் வந்து 2026 இருக்குது. ஸோ அந்த எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே டிசம்பர் மந்தோடைய கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த எபிசோடில் நம்ம டிசம்பர் மந்தோடைய கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து ஒரு சில முக்கியமான டாபிக், குறிப்பாக ஸ்போர்ட்ஸு, அதுக்கப்புறமா எக்கனாமி, தென் புக்ஸ் அண்ட் அதர், இந்த மாதிரி ஒரு சில முக்கியமான எக்ஸாம்ஸில் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கக்கூடிய சில டாபிக்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ இதில் நான் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயங்கள் எல்லாமே நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுங்க. நோட்ஸ் எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா எக்ஸாமுக்கு ரிவ்யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கான முதல் டாபிக் என்ன அப்படின்னா, ஏஷியா மென்ஸ் அண்டர்-19 எப்படி வந்து ஆண்கள் கிரிக்கெட் போட்டியில் நார்மல் 50 ஓவர் இந்த மாதிரி போட்டி நடக்குது, அதே மாதிரி அண்டர்-19 19 வயதுக்குட்பட்டவர்களுக்கான கிரிக்கெட் போட்டி நடக்கும். ஸோ அந்த வகையில் ஏஷியா மென்ஸ் அண்டர்-19 கப் வந்து நடந்துச்சு. இதில் யார் வந்து வெற்றி பெற்றிருக்கா அப்படின்னா, இந்த போட்டி வந்து துபாயில் நடந்துச்சு டிசம்பர் 12ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் 21ஆம் தேதி வரை. இதில் இறுதிப் போட்டியில் இந்தியாவுடைய அண்டர்-19 அணியும் பாகிஸ்தானுடைய அண்டர்-19 அணி பாகிஸ்தான், இந்தியா 2 பேரும் தான் வந்து ஃபைனலில் விளையாண்டாங்க. இதில் இந்தியாவுடைய அண்டர்-19 அணியை பாகிஸ்தான் 191 ரன்கள் வித்தியாசத்தில் தோற்கடிச்சிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த போட்டி எங்கே நடந்துச்சு அப்படிங்கிற கேள்வி நமக்கு வந்து கேட்கலாம். ஸோ இந்த போட்டி எங்கே நடந்துச்சு அப்படின்னா, இது வந்து துபாயில் யுஏஇயில் தான் வந்து நடந்துச்சு. இதில் முக்கியமாக இறுதிப் போட்டியில் பாகிஸ்தானுடைய சமீர் மினாஸ் அப்படிங்கிற இவர் 172 ரன்கள் அடிச்சிருப்பார். ஸோ அதனால தான் இந்தியா வந்து இந்த போட்டியில் 191 ரன்கள் வித்தியாசத்தில் தோற்றுருப்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். இதே மாதிரி நார்மல் ஏஷியா கப் இருக்கு இல்லையா, அண்டர்-19 இல்லாமல் நார்மல் ஏஷியா கோப்பை போட்டி, இதில் இந்தியா தான் வந்து வெற்றி பெற்றாங்க. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து இந்தியா, பட் அண்டர்-19 பாகிஸ்தான் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஐபிஎல் போட்டி நம்ம வந்து பார்த்துருப்போம். ஸோ எப்படி வந்து ஆண்களுக்கு ஐபிஎல் போட்டி நடக்குதோ, அதே மாதிரி பெண்களுக்கு உமன் பிரீமியர் லீக் WPL அப்படிங்கிற போட்டி வந்து நடந்துகிட்டு இருக்குது. ஸோ இந்த போட்டிக்கு யார் பார்ட்னராக சேர்ந்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஐபிஎல்லாம் டைட்டில் ஸ்பான்சர் வந்து கொடுப்பாங்க இல்லையா, அதே மாதிரி இந்த உமன் பிரீமியர் லீக் 2026க்கான போட்டி ஜனவரியில் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த போட்டிக்கு யார் டைட்டில் ஸ்பான்சர் ஆயிருக்கா அப்படின்னா பிஸ்லரி. ஸோ பிஸ்லரி தான் வந்து அஃபிஷியல் ஸ்பான்சர். ஓகேங்களா. அஃபிஷியல் பிவரேஜ் ஸ்பான்சர். டைட்டில் ஸ்பான்சர் வந்து டாட்டா. உமன் பிரீமியர் லீக்குக்கும் சரி, அதே மாதிரி இந்தியன் பிரீமியர் லீக் ரெண்டுக்குமே டாட்டா தான் வந்து டைட்டில் ஸ்பான்சர். பட் அஃபிஷியல் பிவரேஜஸ், நம்ம இந்த விளம்பர இடைவெளிலாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு ஓவருக்கு முடிவில் கிரிக்கெட்டில் இந்த கூல் ட்ரிங்க்ஸு, அதே மாதிரி தண்ணிலாம் கொண்டு வந்து கொடுப்பாங்க இல்லையா, ஸோ அதுக்கான அஃபிஷியல் பிவரேஜ் பார்ட்னராக பிஸ்லரி வந்து சேர்ந்துருக்காங்க. அடுத்த 2 சீசன் 2026, 2027 இந்த ரெண்டுக்குமே யார் தான் பிவரேஜ் பார்ட்னர்? பிஸ்லரி தான் வந்து பிவரேஜ் பார்ட்னர். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு மோஹித் சர்மா. ஸோ இந்தியாவுடைய ஒரு முக்கியமான கிரிக்கெட்டர் மோஹித் சர்மா இப்போது இவர் ரிட்டையர்ட் அறிவிச்சிருக்கார். இந்த மாதிரி எந்தெந்த பிளேயர் ரிட்டையர்ட் ஆனாங்க அப்படிங்கிறத பற்றி கேட்குறாங்க. இது ரொம்ப சிம்பிளாக தான் கேட்பாங்க. ஒரு பிளேயர் பேரை கொடுத்துட்டு சமீபத்தில் ரிட்டையர்ட் ஆன இவர் எந்த போட்டியுடன் தொடர்புடையவர் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ இந்தியாவுடைய ஒரு முக்கியமான கிரிக்கெட் பிளேயர் மோஹித் சர்மா. அவர் எல்லா ஃபார்மெட்டில் இருந்தும் T20, ODI, டெஸ்ட், இந்த மாதிரி எல்லா ஃபார்மெட்டில் இருந்தும் மோஹித் சர்மா அவருடைய ஓய்வை அறிவிச்சிருக்காரு. ஸோ இவரை பொறுத்தவரை இந்தியாவுடைய ஒரு மீடியம் ஃபாஸ்ட் பவுலர். 26 ODIயில் விளையாண்டுருக்காரு. மொத்தமாக 26 ஒன்-டே இன்டர்நேஷ்னல் போட்டிகள், அதே மாதிரி 8 T20 போட்டி வந்து இது பண்ணியிருக்காரு. முக்கியமாக 2015 வேர்ல்டு கப் ஸ்குவாட்லேயும் இருந்திருக்காரு. ஸோ ரொம்ப முக்கியமான பிளேயர் மோஹித் சர்மா. இவர் இப்போது எல்லா ஃபார்மெட் ஆஃப் கிரிக்கெட்டில் இருந்தும் ரிட்டையர்ட் ஆகிட்டார். நெக்ஸ்ட்டு ரோஹித் சர்மா ஒரு மிகப்பெரிய சாதனை வந்து பண்ணியிருக்காரு. ஸோ ரொம்ப நாளாக அப்புறமா ரோஹித் சர்மா இப்போ தான் திரும்ப ODI போட்டியில் வந்து விளையாட ஆரம்பிச்சிருக்காரு இல்லையா. ஸோ இப்போது ரோஹித் சர்மா வந்து பார்த்திங்க அப்படின்னா பிகேம் த ஹையஸ்ட் ODI சிக்ஸ் ஹிட்டர். இதுவரை இன்டர்நேஷ்னல் போட்டியில் அதிகமான சிக்ஸ் அடிச்ச பட்டியலில் யாரெல்லாம் டாப்பில் இருந்தாங்க அப்படின்னா கிறிஸ் கெயில், அதுக்கப்புறமா ஷஹீத் அஃப்ரிடி, இவங்க எல்லாமே டாப்பில் இருந்தாங்க. பட் இப்போது போன வருஷம் 2024 ஷஹீத் அஃப்ரிடியை பின்னுக்கு தள்ளிட்டு ரோஹித் சர்மா 2வது அதிகமான சிக்ஸர் அடித்ததில் டாப்பில் செகண்டில் வந்து இருந்தார். பட் இப்போது பார்த்தீங்க அப்படின்னா ரோஹித் சர்மா தான் இன்டர்நேஷ்னல் போட்டியில் அதிகமான சிக்ஸஸ் அடித்த வீரர் பட்டியலில் முதல் இடத்துல வந்து இருக்கார். மொத்தம் 352 சிக்ஸ், எவ்வளோ 352 352 சிக்ஸஸ் வந்து ரோஹித் சர்மா அடிச்சிருக்காரு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அது மட்டும் இல்லாமல் 20,000 இன்டர்நேஷ்னல் ரன்ஸ், 20,000 இன்டர்நேஷ்னல் ரன்னும் அடிச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி அதிகமான சிக்ஸர் அடித்தவங்க பட்டியலில் யார் முதல் இடத்துல இருந்தா அப்படின்னா கிறிஸ் கெயில். ஸோ கிறிஸ் கெயில் வந்து 351 சிக்ஸஸ் அடிச்சிருந்தார். இப்போது அவருடைய சாதனையை ரோஹித் சர்மா வந்து முறியடிச்சிட்டு ஒன்-டே இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் போட்டியில் அதிகமான சிக்ஸ் அடித்தவங்க பட்டியலில் ரோஹித் சர்மா தான் ஃபஸ்ட் இருக்காரு. எத்தனை சிக்ஸ் அப்படின்னா 352. இந்த நம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியம். எக்ஸாம்ஸில் கேட்கலாம். நிறைய சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸில் இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. ரீசெண்டாக ஏதாச்சும் கிரிக்கெட் பிளேயரோ இல்லை ஸ்போர்ட்ஸில் வேறு ஏதாச்சும் பிளேயர் முக்கியமான அச்சீவ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா
அது சம்மந்தமாக நமக்கு கேள்வி கேட்குறாங்க. ஸோ அதனால் ஞாபகம் வச்சுங்க, ரோஹித் சர்மா தான் இந்த ஒன் டே இன்டர்நேஷ்னல் போட்டியில் அதிகமான சிக்ஸஸ் அடிச்சிருக்காரு, 352. அடுத்து சுனில் நரேன் ஃபர்ஸ்ட் பவுலர் டு டேக் 600 T20 விக்கெட். ஸோ வெஸ்ட் இண்டீஸோடைய சுனில் நரேன் பார்த்துருப்போம், கல்கத்தா நைட் ரைடர்ஸ்க்கு ரொம்ப சிறப்பாக வந்து விளாண்டு கொடுத்துருந்தது. ஸோ இப்போது ஒட்டுமொத்தமாக T20 போட்டிகள், ஸோ T20 போட்டிகளில் இதுவரை எந்த பிளேயருமே 600 விக்கெட் எடுத்ததே கிடையாது. ஸோ இப்போது முதல் முறையாக சுனில் நரேன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அவர் தான் வந்து முதல் முறையாக T20 கிரிக்கெட் போட்டியில் 600 விக்கெட் வந்து எடுத்திருக்காரு. ஸோ இதுவரை யாருமே வந்து இந்த ஒரு சாதனையை பண்ணதில்லை. ஸோ அதனால் ஒரு முக்கியமான சாதனையாக பார்க்கப்படுது. இந்த மாதிரி அச்சீவ்மெண்ட்ஸும் வந்து கேட்பாங்க. இந்தியாவை பொறுத்தவரை 500 விக்கெட்டே பெரிய விஷயம். டெஸ்ட் கிரிக்கெட்டில் 2 பேர் மட்டும் தான் இந்தியாவிலேருந்து, அனில் கும்ப்ளே அதுக்கப்புறமா ரவிச்சந்திரன் அஸ்வின் 2 பேர் தான் வந்து இந்தியாவிலேருந்து டெஸ்ட் கிரிக்கெட்லேயே 500 விக்கெட் வந்து எடுத்திருக்காங்க. பட் T20 கிரிக்கெட் போட்டியில் 600 விக்கெட் எடுத்த முதல் வீரர் யார் அப்படின்னா சுனில் நரேன். அடுத்து ஜஸ்பிரீத் பும்ராவும் ஒரு சாதனை பண்ணியிருக்காரு. என்ன சாதனை அப்படின்னா, பிகேம் த ஃபர்ஸ்ட் இந்தியன் வித் 100 விக்கெட் இன் டெஸ்ட், ODI அண்ட் T20. ஸோ இப்போ கிரிக்கெட்டை பொறுத்தவரை மொத்தம் 3 ஃபார்மேட் நடக்குது இல்லையா? T20 ஃபார்மெட்டு, அதுக்கடுத்து ODI ஃபார்மெட்டு, அதுக்கடுத்து டெஸ்ட் அப்படிங்கிற அந்த 3 ஃபார்மெட் நடக்குதுல்ல. இந்த 3 ஃபார்மெட்லேயுமே ஒரு சில பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டில் நல்லா விளாடுவாங்க, இன்னொரு சில பேர் T20 நல்லா விளாடுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு பிளேயரும் ஏதாச்சும் ஒரு டொமைனில் நல்லா விளாடுவாங்க. ஆனால் ஜஸ்பிரீத் பும்ரா இந்த 3லேயுமே சிறப்பாக செயல்பட்டுருக்காரு. இந்த 3 இதுலேயுமே T20, அதே மாதிரி வந்து ODI, டெஸ்ட், இந்த 3 போட்டிகள்லையுமே 100 விக்கெட்டுக்கு மேலே எடுத்து, இந்த 3லேயுமே தலா 100 அப்படிங்கிற 100 விக்கெட்டுக்கு மேலே எடுத்து இந்தியாவில் முதல் பிளேயர் இவர். தவிர இந்தியாவில் எந்த பிளேயருமே இந்த 3 இதுலையுமே செப்பரேட்டாக T20 100, ODI 100, டெஸ்ட்டில் 100 அப்படிங்கிற மாதிரி எடுத்ததே கிடையாது. ஸோ முதல்ல இவர் வந்து எடுக்கிறாரு. ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இது வந்து கேட்கலாம். அடுத்து ஆண்ட்ரே ரசல். ஸோ ரசல் நம்ம பார்த்துருப்போம், இவரும் வந்து வெஸ்ட் இண்டீஸோட முக்கியமான பிளேயர். அதே மாதிரி கொல்கட்டாவுக்கு விளையாடக்கூடிய பிளேயர் ரசல். ஸோ இப்போ அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐபிஎல்லேருந்து, ஓகேங்களா, ஸோ இவர் வந்து ஐபிஎல்லேருந்து ரிட்டையர்ட் ஆகிட்டார். அதே மாதிரி இவரை இப்போது கேகேஆருக்கான பவர் கோச்சை அப்பாயிண்ட் வந்து பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து அவரை கேகேஆருக்கு முக்கியமாக பேட்டிங்கான கைடாக வந்து இருக்க போகிறார். ஆல்ரெடி போன வருஷமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் நார்மல் இன்டர்நேஷ்னல் போட்டியில் வந்து ரிட்டையர்ட் ஆனார். இப்போது ஐபிஎல்ல இருந்தும் ரிட்டையர்ட் ஆனார். யார்? ஆண்ட்ரூ ரசல். இவர் எந்த கண்ட்ரிக்கு விளையாண்டவர்? வெஸ்ட் இண்டீஸ்க்கு விளையாண்டவர். ஸோ அடுத்து வைபவ் சூரியவன்சி ஒரு முக்கியமான ரெக்கார்டு வந்து பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னா, பிகேம் த யங்கஸ்ட் இந்தியன் டு ஸ்கோர் லிஸ்ட் ஏ செஞ்சுரி அண்ட் ஹிட் 171 ரன் வித் UAE இன் த அண்டர் 19 ஏஷியா கப். ஸோ அண்டர் 19 ஏஷியா கப் நடந்துட்டு இருக்கு இல்லையா? இந்த அண்டர் 19 ஏஷியா கப்பில் 171 ரன்கள், எவ்வளோ 171 ரன்ஸ் வந்து எடுத்திருக்காரு. இது வந்து இந்தியாவிலேயே அண்டர் 19 போட்டியில் இவர் தான் அதிகமான ரன் வந்து எடுத்திருக்காரு. ஸோ அது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50 ராய்டு இந்த 2002 177 ரன்கள் எடுத்திருந்தாரு. இப்போ 50 ராய்டுக்கு அடுத்து, ஸோ 50 ராய்டுக்கு அடுத்து இந்த அண்டர் 19 வந்து யூத் கிரிக்கெட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த யூத் கிரிக்கெட்டில் 2வது இடத்துல. ஸோ ஃபஸ்ட்டு 50 ராய்டு 177 ரன் வந்து எடுத்திருக்காரு, ஓகேங்களா. பட் இப்போது 2வதாக வைபவ் சூரியவன்சி 171 ரன் வந்து எடுத்திருக்காரு. நெக்ஸ்ட்டு சையத் முஸ்தாக் அலி ட்ராஃபி அப்படிங்கிற இது வந்து பார்த்திங்கன்னா டொமஸ்டிக் லெவலில் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான போட்டி. கிரிக்கெட்டில் டொமஸ்டிக்கில் நிறைய முக்கியமான போட்டிகள் நடக்குது இல்லை. நம்ம ஆல்ரெடி ரஞ்சி ட்ராஃபி பற்றி பார்த்துருக்கோம், அதே மாதிரி ஈரானி ட்ராஃபியை பற்றி பார்த்துருக்கோம், இந்த மாதிரி நிறையா முக்கியமான துலீப் ட்ராஃபி பற்றி பார்த்துருக்கோம். இது எல்லாமே இந்தியாவில் நடக்கக்கூடிய முக்கியமான டொமஸ்டிக் டோர்னமெண்ட்ஸ். அந்த வகையில் இப்போது ரீசெண்டாக ஒரு முக்கியமான இன்னொரு டொமஸ்டிக் டோர்னமெண்ட் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு பேர் என்னன்னா சையத் முஸ்தாக் அலி ட்ராஃபி அப்படிங்கிற இந்த டோர்னமெண்ட்டு. இது வந்து T20யில், மீதி நம்ம பார்த்த எல்லாமே டெஸ்ட்டில் நடக்கக்கூடியது. ரஞ்சி ட்ராஃபியாக இருக்கட்டும், மீதி நம்ம பார்த்த எல்லா டோர்னமெண்ட்டுமே நம்ம டொமஸ்டிக் டோர்னமெண்ட்டுமே வந்து இதில் நடக்கக்கூடியது, ஓகேங்களா. ஸோ அது வந்து இந்த மாதிரி T20 நடக்காது, எல்லாமே டெஸ்ட் ஃபார்மேட் நடக்கக்கூடியது. இந்தியாவில் சையத் முஸ்தாக் அலி ட்ராஃபி அப்படிங்கிற இந்த போட்டி தான் என்ன பண்ணுறாங்க, இது வந்து டொமஸ்டிக் லெவலில் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஃபேமஸான T20 ட்ராஃபி. ஸோ இதில் 2025க்கான போட்டி டிசம்பர் மாதம் வந்து நடந்தது. இதில் எந்த டீம் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னா ஜார்க்கண்ட் டீம் தான், ஓகேங்களா. ஸோ ஜார்க்கண்ட் டீம் தான் அவங்களுடைய ஃபர்ஸ்ட். இதுவரை ஜார்க்கண்ட் டீம் அந்த சையத் முஸ்தாக் அலி ட்ராஃபியை வாங்கினதே கிடையாது. மெயினாக இந்த டோர்னமெண்ட்லாம் இருக்கு இல்லையா, இந்த டொமஸ்டிக் டோர்னமெண்ட், இது எல்லாமே மெயினாக வாங்குறாங்க அப்படின்னா ஒன்று மும்பை டீம் வந்து வாங்குவாங்க, இல்லை கர்நாடகா, தமிழ்நாடு, இந்த மாதிரி டீம் தான் வந்து வாங்குவாங்க. ஸோ இப்போ முதல்ல ஜார்க்கண்ட் டீம் சையத் முஸ்தாக் அலி ட்ராஃபி 2025 வின் வந்து பண்ணியிருக்காங்க. இதான் வந்து அவங்களோட முதல் வெற்றி. இதில் கேப்டனாக இருந்தது யார் அப்படின்னா இஷான் கிஷன், இந்தியாவுடைய ஒரு முக்கியமான கீப்பர் பேட்ஸ்மேன் இஷான் கிஷன் இருக்கார் இல்லையா. ஸோ இஷான் கிஷன் தான் இந்த டோர்னமெண்ட்டில் ஜார்க்கண்டோடைய கேப்டனாக இருந்த நபர், ஓகே.
ஸோ அடுத்து பஞ்சாபில் ஒரு புது ஸ்டேடியம் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பஞ்சாபில் எங்கே அப்படின்னா முல்லன்பூர். ஸோ பஞ்சாபில் முல்லன்பூர் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. இங்கே வந்து முல்லன்பூர் ஸ்டேடியம் அப்படிங்கிற புதிய ஒரு ஸ்டேடியத்தை பஞ்சாபில் திறந்துருக்காங்க. இந்த ஸ்டேடியத்துக்கு யாருடைய பெயர் வந்து வச்சுருக்காங்க? இந்த ஸ்டேடியத்துக்கு இல்லை, அந்த ஸ்டேடியத்தில் ஸ்டாண்டு நம்ம கிரிக்கெட்லாம் பார்த்துருப்போம், ஒவ்வொரு அந்த சீட்டிங் ஏரியாவுக்கும் ஒவ்வொரு பேர் வச்சுருப்பாங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி இந்த பஞ்சாபில் இருக்கக்கூடிய முலான்பூர் ஸ்டேடியத்துக்கு யாருடைய அதில் ஒரு சில ஸ்டாண்ட் வந்து கிரியேட் பண்ணுங்க. இதில் யார் யாருடைய பேர்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னா யுவராஜ் சிங். அதில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாண்டுக்கு யுவராஜ் சிங்குடைய பேர் வச்சுருக்காங்க. இன்னொரு ஸ்டாண்டுக்கு யார் அப்படின்னா ஹர்மன்பிரீத் கவுர். ஸோ ஹர்மன்பிரீத் கவுர் பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். 2025 இந்தியாவிற்கும் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் இடையில் நடந்த ஃபைனல் போட்டியில் இந்தியா வெற்றி பெற்று என்ன பண்ணாங்க, 2025க்கான உமன் வேர்ல்டு கப்பை வெற்றி பெற்றாங்க இல்லையா? இந்த உமன் வேர்ல்டு கப்புடைய கேப்டனாக இருந்த நபர் தான் யார் அப்படின்னா ஹர்மன்பிரீத் கவுர். ஸோ இவங்களுடைய பேரும் அதே மாதிரி யுவராஜ் சிங். ஸோ யுவராஜ் சிங் வந்து தெரியும், நிறையா முக்கியமான டோர்னமெண்ட்ஸ் 2011 வேர்ல்டு கப்பாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி 2007 T20க்கான கப்பாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே இந்தியாவுக்கு கோப்பையை வாங்குறதுல முக்கியமான ரோல் பண்ண யுவராஜ் சிங்க்கும் அதே மாதிரி ஹர்மன்பிரீத் கவுர் இவங்க 2 பேரும் பேரும் வந்து வச்சுருக்காங்க. எந்த இடம் அப்படிங்கிறத வந்து பார்த்துங்க. எந்த இடம் அப்படின்னா முல்லன்பூர் ஸ்டேடியம். ஸோ முல்லன்பூர் ஸ்டேடியம் அப்படிங்கிற இந்த ஒரு ஸ்டேடியத்தில். ஓகேங்களா? அடுத்து சையது மோடி இன்டர்நேஷனல் அப்படிங்கிற ஒரு பேட்மிண்டன். எப்படி வந்து கிரிக்கெட்டுக்கு நிறையா டொமஸ்டிக் போட்டி வந்து எல்லா கேம்ஸுக்குமே நடக்கும். கிரிக்கெட்டுக்கு நடக்கும், அதேமாதிரி வந்து ஃபுட்பாலுக்கு, ஹாக்கிக்கு, பேட்மிண்டனுக்கு, இந்த மாதிரி எல்லா முக்கியமான டோர்னமெண்ட்ஸ்க்குமே வந்து டொமஸ்டிக் போட்டி நடக்கும். அந்த மாதிரி இந்தியாவில் நடக்கக்கூடிய ஒரு பேட்மிண்டன் டோர்னமெண்ட் தான் என்ன அப்படின்னா சையத் மோடி இன்டர்நேஷனல் அப்படிங்கிற இந்த போட்டி. இது வந்து இந்தியாவில் நடக்குது. பட் இதில் இந்தியர்கள் மட்டும் கலந்துக்க மாட்டாங்க, இதில் நிறைய ஃபாரின் பிளேயர்ஸும் வந்து கலந்துக்குவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமான போட்டி தான் இது. இது வந்து வேர்ல்டு டூர் சூப்பர் 300 ஈவெண்ட். இது வந்து வேர்ல்டு டூர் சூப்பர் 300 அப்படிங்கிற இந்த ஒரு பேட்மிண்டன் ஈவெண்ட்டுக்குள்ளே வந்து வருது. இந்த 2025ஆம் ஆண்டுக்கான சையது மோடி இன்டர்நேஷனல் போட்டி எங்கே நடந்தது அப்படின்னா லக்னோ. ஸோ லக்னோவில் தான் இந்த போட்டி நடக்குது. இதில் மென் சிங்கிள்ஸில் யார் வெற்றி பெற்றிருக்கா அப்படின்னா ஜேஷன் குணாவன். ஸோ ஜேஷன் குணாவன் அப்படிங்கிற ஹாங்காங்கை சேர்ந்தவர். ஜேஷன் குணாவான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹாங்காங்கை சேர்ந்த நபர் தான் வெற்றி பெற்றிருக்காரு. இவர் இறுதிப் போட்டியில் யாரை வீழ்த்தியிருந்தார் அப்படின்னா கிடம்பி ஸ்ரீகாந்த். ஸோ தமிழ்நாட்டு இந்தியாவுடைய கிடம்பி ஸ்ரீகாந்த் இருக்கார் இல்லையா? ஸோ அவரை ஃபைனலில் யார் வெற்றி பெறா அப்படிங்கிற மாதிரி ஒரு க்ளோஸ் கால் வந்து போச்சு. ஸோ அதில் யார் வெற்றி பெற்றிருக்கா அப்படின்னா ஹாங்காங்கை சேர்ந்த ஜேஷன் குன்வான். ஸோ ஜேஷன் குன்வான் அப்படிங்கிற இவர் வந்து வெற்றி பெற்றிருக்காரு. அதே மாதிரி இது வந்து மென்ஸ் கேட்டகரியிலே நடக்கும், உமன்ஸ் கேட்டகரியிலே நடக்கும். இதில் உமன் சிங்கிள் போட்டியில் ஓகேங்களா, உமன் சிங்கிள் போட்டியில் யார் ஜெயிச்சிருக்கா அப்படின்னா ஜப்பானோட ஹினா அக்கோச்சி. ஸோ ஹினா அக்கோச்சி அப்படிங்கிற இவங்க வந்து ஜப்பானை சேர்ந்தவங்க. யார்? ஹினா அக்கோச்சி எந்த நாடு? ஜப்பானை சேர்ந்தவங்க. ஸோ இவங்க வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. அதே மாதிரி இரட்டையரில் உமன்ஸ் டபுளில் யார் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னா இந்தியாவுடைய காயத்ரி தெரேசா. ஸோ இந்தியாவுடைய காயத்ரி தெரேசா அப்படிங்கிற இந்த ஒரு பேர் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது வந்து எக்ஸாம்பிள் கேட்குறது அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம இந்தியாவில் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான இன்டர்நேஷ்னல், இது வந்து டொமஸ்டிக் கிடையாது, இந்தியாவில் நடக்கிற ஒரு முக்கியமான இன்டர்நேஷ்னல் பேட்மிண்டன் டோர்னமெண்ட்னால இதை பற்றி கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஸோ அடுத்து 31st சுல்தான் அஸ்லான் ஷா கப். சுல்தான் அஸ்லான் ஷா கப் அப்படிங்கிறது ஹாக்கியிலே ரொம்ப முக்கியமான போட்டி. இது எங்கே நடக்கும் அப்படின்னா இது வந்து மலேசியா. ஒவ்வொரு ஆண்டும் இந்த சுல்தான் அஸ்லான் ஷா ஹாக்கி போட்டியை மலேசியா தான் ஹோஸ்ட் பண்ணுவாங்க. மலேசியாவில் இப்போது அப்படிங்கிற ஒரு இடத்துல நவம்பர் எண்டில், ஸோ நவம்பர் 23 வரை சுல்தான் அஸ்லான் ஷா ஹாக்கி போட்டி இந்த வருஷம் நடந்தது. 31 சுல்தான் அஸ்லான் ஷா ஹாக்கி போட்டி வந்து நடந்துச்சு. இதில் ஃபைனலில் யார் யார் மோதினா அப்படின்னா பெல்ஜியமும் இந்தியா. ஸோ பெல்ஜியம் இந்தியா 2 பேரும் வந்து மோதினாங்க. இதில் பெல்ஜியம் இந்தியாவை 1-0 அப்படிங்கிற கோல் கணக்கில் 1-0 பெல்ஜியம் வந்து 1, இந்தியா 0. ஸோ கோல் கணக்கில் வந்து தோற்றுருக்காங்க. இதனால் இந்த சுல்தான் அஸ்லான் ஷா கோப்பை யார் வந்து முதல் முறையாக வெற்றி பெறா அப்படின்னா பெல்ஜியம் முதல் முறையாக வெற்றி பெறாங்க. இந்தியாவுக்கு என்ன பதக்கம் கிடைச்சிருக்குன்னா இந்தியாவிற்கு சில்வர் மெடல், இந்தியாவிற்கு வெள்ளி பதக்கம் வந்து கிடைச்சிருக்கு. அடுத்து 3வது இடமான பிரான்ஸ் மெடல் இருக்குல்ல, இந்த பிரான்ஸ் மெடலுக்கான போட்டியில் நியூசிலாண்டும் மலேசியாவும் வந்து மோதினாங்க. இதில் நியூசிலாந்து மலேசியாவை 6-1 6-1 அப்படிங்கிற இந்த ஒரு கோல் கணக்கில் தோற்கடிச்சாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஃபஸ்ட் யார் இதில் கோல்டு மெடல் வந்து பெல்ஜியம் வாங்கியிருக்காங்க, சில்வர் மெடல் வந்து இந்தியா வாங்கியிருக்காங்க, பிரான்ஸ் மெடல் நியூசிலாந்து. என்ன கப்பு? 31st சுல்தான் அஸ்லான் ஷா கப். ஒரு எக்ஸாமில் சுல்தான் அஸ்லான் ஷா கோப்பை பற்றி எந்த கண்ட்ரியில் நடைபெறுது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. சுல்தான் அஸ்லான் ஷா கோப்பை எங்கே நடைபெறுது அப்படின்னா இது வந்து மலேசியா.
மலேசியாவில் நடைபெறக்கூடிய முக்கியமான டோர்னமெண்ட்டுக்கு பேர் தான் என்ன, சுல்தான் அஸ்லான் ஷா ஹாக்கி டோர்னமெண்ட். ஓகே, அடுத்து FIH மென்ஸ் ஜூனியர் ஹாக்கி வேர்ல்டு கப். ஹாக்கிலையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ எப்படி கிரிக்கெட்டில் அண்டர்-19 வேர்ல்டு கப் நடக்குது, அதே மாதிரி ஹாக்கிலையும் இன்டர்நேஷனல் ஹாக்கி ஃபெடரேஷன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜூனியர் ஹாக்கி கப் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மேட்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் நடக்குது. இந்தியாவில் குறிப்பாக சென்னையிலையும் மதுரையிலையும். ஸோ சென்னை மதுரை இந்த 2 இடத்துல தான் இந்த மேட்ச் வந்து நடக்குது. இதில் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த போட்டிக்கான ஒரு மேஸ்கட், ஒரு நினைவு சின்னத்தையும் கவர்மெண்ட் வந்து அறிவிச்சிருந்தாங்க. ஸோ அதோடைய பேர் என்ன அப்படின்னா காங்கயன் அப்படிங்கிற ஒரு மாடு. காங்கயன் பேர் என்ன, காங்கயன். நம்ம தமிழ்நாட்டில் காங்கயன் மாடு இருக்கு இல்லையா, அந்த கொங்கு பெல்ட்டில். ஸோ இந்த காங்கயன் மாடு தான் என்ன அப்படின்னா இதுக்கான மேஸ்கட். ஒவ்வொரு கேமையும் ப்ரொமோட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்க, ஒரு சின்ன மேஸ்கட் வந்து அறிவிப்பாங்கல்ல, அதே மாதிரி இந்த ஜூனியர் ஹாக்கி வேர்ல்டு கப்புக்கான மேஸ்கட்டுக்கு பேர் என்ன, காங்கயன் அப்படிங்கிறத ஒரு மேஸ்கட்டு. இதில் எந்த டீம் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னா முதல் இடம் ஜெர்மனி. ஜெர்மனி வந்து இதில் தங்கப்பதக்கம் வென்றிருக்காங்க. 2வது இடம் ஸ்பெயின். ஸோ 2வது இடம் ஸ்பெயினுக்கு இதில் வெள்ளிப்பதக்கம் வந்து போயிருக்கு. 3வது பிரான்ஸ் மெடல் யார் அப்படின்னா இந்தியா. ஸோ அப்போது இந்தியாவை பொறுத்தவரை 2 டோர்னமெண்ட் ரீசெண்டாக பார்த்துருக்கோம். முன்னா சுல்தான் அஸ்லான் ஷா கோப்பையில் இந்தியாவுடைய மென்ஸ் டீம் என்ன பதக்கம் வாங்கியிருக்காங்க, ஸோ இந்தியாவுடைய மென்ஸ் டீம் வந்து வெள்ளி பதக்கம் வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஜூனியர் ஹாக்கி போட்டியில் இந்தியாவுடைய மென்ஸ் டீம் என்ன பதக்கம் அப்படின்னா பிரான்ஸ் மெடல் வாங்கியிருக்காங்க. ஸோ இதில் ஜெர்மனி, ஸோ ஃபஸ்ட்டு ஜெர்மனி, 2வது வந்து ஸ்பெயின், 3வது இந்தியா. இந்த 3 பேரும் தான் வந்து இதில் டாப் மேலே இருக்காங்க. இந்த டோர்னமெண்ட் இந்தியாவில் நடந்திருக்கிறதுனால கண்டிப்பாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்து மோட்டார் ஸ்போர்ட்ஸ், இந்த பைக் ரேசிங், கார் ரேசிங், மோட்டார் ஸ்போர்ட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த மோட்டார் ஸ்போர்ட்ஸில் ஒரு முக்கியமான பிளேயர் தான் யார் அப்படின்னா மேக்ஸ் வெஸ்டப்பன். ஸோ மேக்ஸ் வெஸ்டப்பன் அப்படிங்கிற இவர் இப்போ எந்த போட்டியில் வெற்றி பெற்றிருக்காரு அப்படின்னா கத்தார் GP 2025. கத்தார் GP 2025 என்ன டோர்னமெண்ட்டு, கத்தார் GP 2025 அப்படிங்கிற இந்த டோர்னமெண்ட்டில் ரெட்புல்காக அவர் வந்து கார் ஓட்டியிருப்பார். ஸோ யார் வெற்றி பெற்றிருக்கா, மேக்ஸ் வெஸ்டப்பன். ஸோ மேக்ஸ் வெஸ்டப்பன் வந்து வெற்றி பெற்றிருக்காரு. ஸோ அடுத்து செஸ்ஸில் நிறைய முக்கியமான ஈவெண்ட் வந்து நடந்திருக்கு. ஸோ முதல்ல பிரக்யானந்தா, செஸ்ஸோடைய ஒரு முக்கியமான கிராண்ட் மாஸ்டர் பிரக்யானந்தா இருக்கார் இல்லையா, இவர் என்ன டோர்னமெண்ட் வெற்றி பெற்றிருக்காரு அப்படின்னா குளோபல் செஸ் லீக் டைட்டில். ஸோ ஃபிட்டோடைய குளோபல் செஸ் லீக் டைட்டில் வந்து வெற்றி பெற்றிருக்காரு. 2025க்கான ஃபிட் சர்க்கியூட், அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா 2026 2026 நடக்க போகிற இந்த கேண்டிடேட் டோர்னமெண்ட் இருக்கு இல்லையா, இதுக்கும் வந்து குவாலிஃபை இருக்கார் யார், பிரக்யானந்தா. என்ன டைட்டில் வந்து வெற்றி பெற்றிருக்காரு, குளோபல் செஸ் லீக் டைட்டில். ஓகேங்களா, ஸோ குளோபல் செஸ் லீக் டைட்டில் வெற்றி பெற்றிருக்காரு. ஸோ அடுத்து அர்ஜுன் எரிகாசியும் இந்தியாவுடைய ஒரு முக்கியமான கிராண்ட் மாஸ்டர் தான். ஸோ இவர் ஜெருசலம் மாஸ்டர் 2025 அப்படிங்கிற டோர்னமெண்ட்டை வெற்றி பெற்றிருக்காரு. ஜெருசலம் மாஸ்டர் அப்படிங்கிறது இஸ்ரேலில் நடந்த ஒரு டோர்னமெண்ட்டு. இந்த டோர்னமெண்ட்டில் இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு கிராண்ட் மாஸ்டரான விஸ்வநாதன் ஆனந்த், இந்தியாவுடைய செஸ் லெஜெண்ட்னே சொல்லலாம். ஸோ செஸ் லெஜெண்டான விஸ்வநாதன் ஆனந்த ஒரு யங் பிளேயரான அர்ஜுன் எரிகாசி. இந்த அர்ஜுன் எரிகாசியும் நிறைய டைட்டில் வந்து வெற்றி பெற்றிருக்காரு. ஸோ இப்போ ரீசெண்டாக ஜெருசலம் மாஸ்டர் 2025 அப்படிங்கிற யார் வெற்றி பெற்றிருக்கா, அர்ஜுன் எரிகாசி. யாரை வீழ்த்தியிருக்காரு, விஸ்வநாதன் ஆனந்தை வீழ்த்தி அர்ஜுன் எரிகாசி வெற்றி பெற்றிருக்காரு. அடுத்து மென்ஸ் பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா குளோபல் செஸ் லீக் 2025க்கான குளோபல் செஸ் லீக் வந்து நடந்துச்சு. இதில் யார் டைட்டில் வெற்றி பெற்றிருக்கா அப்படின்னா மென்ஸ் பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் அப்படிங்கிற இந்த பட்டம் வாங்கியிருக்கா அப்படின்னா அல்ரைசா அப்படிங்கிற இவங்க என்ன பண்ணுறாங்க, மென்ஸ் பிளேயர் ஆஃப் த இயர் அப்படிங்கிற மாதிரி டைட்டில் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ அடுத்து ஈஸ்ட் பெங்கால் ஃபுட்பால் கிளப் வந்து SAFF உமன் கிளப் சாம்பியன்ஷிப். இந்த SAFF உமன் கிளப் சாம்பியன்ஷிப் அப்படிங்கிறது பெண்களுக்கான ஒரு உமன் கிளப் சாம்பியன்ஷிப் போட்டி. ஸோ இதில் யார் வெற்றி பெற்றிருக்கா, ஈஸ்ட் பெங்கால் FC ஃபுட்பால் கிளப் அப்படிங்கிற இவங்க வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. இது வந்து SAFF உமன் கிளப் சாம்பியன்ஷிப் அப்படிங்கிறது ஃபுட்பாலோடைய ஒரு முக்கியமான போட்டி தான் இந்த SAFF உமன் கிளப் சாம்பியன்ஷிப். நெக்ஸ்ட்டு FEI ஏஷியன் ஈக்வெஸ்ட்ரியன் சாம்பியன்ஷிப். இது வந்து இந்த குதிரை ஏற்றம் போட்டிகள் அந்த மாதிரி போட்டிக்கு பேர் தான் என்ன அப்படின்னா இந்த FEI ஏஷியன் சாம்பியன்ஷிப். இது 2025 தாய்லாண்டில் பட்டாயாவில் நடந்துச்சு. இதில் யார் வெற்றி பெற்றிருக்கா அப்படின்னா முதல் முறையாக இந்தியாவை சார்ந்த ஒரு நபர் வந்து வெற்றி பெற்றிருக்காரு, ஆஷிஷ் லிம்யே அப்படிங்கிற இந்தியர் தான் இந்த போட்டியில் வெற்றி பெற்றிருக்காரு. இதுவரை யாருமே இந்தியாவிலேருந்து போய் FEI ஏஷியா ஈக்வெஸ்ட்ரியன் சாம்பியன்ஷிப் போட்டியில் வெற்றி பெற்றதே கிடையாது. ஸோ முதல் இவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு மெடல் வந்து வெற்றி பெற்றிருக்காரு. ஓகே, கோல்டு மெடல் வந்து வெற்றி பெற்றிருக்காரு. அடுத்து இன்னொரு ஈவெண்ட்டில் ஸ்ருதி ஓரா அப்படிங்கிற இவங்க இன்னொரு ஈவெண்ட்டில் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டாபிக் ஸ்குவாஷ் வேர்ல்டு கப் சென்னை EA இருக்கு இல்லையா, சென்னை EAல தான் 2025ஆம் ஆண்டுக்கான ஸ்குவாஷ் வேர்ல்டு கப் வந்து நடந்துச்சு. இதில் யார் வெற்றி பெற்றிருக்கா அப்படின்னா இந்தியாவுடைய ஸ்குவாஷ் டீம் வந்து அவங்களுடைய ஃபஸ்ட்டு ஸ்குவாஷ் வேர்ல்டு கப் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. ஃபைனலில் இந்தியாவுடைய ஸ்குவாஷ் டீம் யாரை தோற்கடிச்சிருக்காங்க அப்படின்னா ஹாங்காங்
ஃபைனல் போட்டி இந்தியாவுக்கும் ஹாங்காங்க்கும் நடந்துச்சு. ஸோ இதில் இந்தியா தான் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. இதுவரை எந்த ஏஷியாவில் இருக்கக்கூடிய எந்த கண்ட்ரியுமே இந்த ஸ்குவாஷ்க்கான சாம்பியன்ஷிப் வந்து வெற்றி பெற்றது கிடையாது. ஸோ முதல்ல ஸ்குவாஷ்க்கான வேர்ல்டு கப்பை யார் வெற்றி பெற்றிருக்கா அப்படின்னா சென்னை வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ அடுத்து ஃபஸ்ட்டு காமன்வெல்த் கோகோ சாம்பியன்ஷிப் 2026 2025 வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் கோகோக்கான வேர்ல்டு கப் போட்டி நடந்துச்சு. முதல் வேர்ல்டு கப் போட்டி. அதில் இந்தியாவுடைய ஆண்களையும் இந்தியாவுடைய பெண்களையும் நேபாளை வீழ்த்தி வெற்றி பெற்றாங்க. இப்போது அடுத்து காமன்வெல்த்லேயும் கோகோ. ஸோ காமன்வெல்த் போட்டி இருக்குல்லையே, நார்மலாக காமன்வெல்த் கேம்ஸ் நடக்கும். இந்த காமன்வெல்த்லேயும் இப்போ கோகோ வந்து கொண்டு வர போகிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு காமன்வெல்த் கோகோ சாம்பியன்ஷிப் 2026 நடக்க போகுது. இதை யார் ஹோஸ்ட் பண்ணுறா அப்படின்னா இந்தியா தான் ஹோஸ்ட் பண்ணுறாங்க. இதில் மொத்தம் ஒரு 24 நாடுகள், இதில் ஒரு 24 நாடுகள் வந்து இது பண்ணுறாங்க. இந்த இதை பொறுத்தவரை 9ஆம் தேதியிலேருந்து 14 மார்ச் 9 மார்ச்லேருந்து 14 மார்ச் வரை ஃபஸ்ட்டு காமன்வெல்த் கோகோ சாம்பியன்ஷிப் 2026 வந்து நடக்க போகுது. அடுத்து த ஒன் கிரிக்கெட் மை லைஃப் அண்ட் மோர் கிரிக்கெட் மை லைஃப் அண்ட் மோர் அப்படிங்கிற இந்த ஒரு புத்தகம் ரொம்ப ரொம்ப முக்கியமான புத்தகம். ஏன் அப்படின்னா இந்த புத்தகத்தை இந்தியாவுடைய கிரிக்கெட் பிளேயர் ஷிகர் தவான் இருக்கார் இல்லையா, ஸோ ஷிகர் தவானுடைய பயோகிராஃபிக்கு பேர் தான் என்ன அப்படின்னா த ஒன் கிரிக்கெட் மை லைஃப் அண்ட் மோர். நிறைய எக்ஸாம்ஸில் இப்போ புக்ஸ் அண்ட் ஆத்தர் கேட்குறாங்க. ஸோ அதில் வந்து கேட்கலாம் இந்த புக்கு பேரை கொடுத்துட்டு இந்த புக்கோட ஆத்தர் யார் அப்படிங்கிற மாதிரியோ, இல்லை ஷிகர் தவானுடைய புக் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். த ஒன் கிரிக்கெட் மை லைஃப் அண்ட் மோர் அப்படிங்கிறது தான் ஷிகர் தவானுடைய முக்கியமான புத்தகம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு IMF, ஸோ இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க ரீசெண்டாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வேர்ல்டில் ஃபாஸ்ட் பேமெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது இப்போ நம்ம யூபிஐ பயன்படுத்துகிறோம்ல, அதே மாதிரி ஒவ்வொரு நாடுகளுமே ஒவ்வொரு பேரில் இந்த மாதிரி ஃபாஸ்ட் பேமெண்ட் சிஸ்டம் இருக்குது. உலகத்திலேயே எந்த கண்ட்ரி அதிகமாக இந்த ஃபாஸ்ட் பேமெண்ட் யூபிஐ மாதிரினா ஃபாஸ்ட் பேமெண்ட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியா தான். ஸோ இந்தியா தான் வந்து ஃபாஸ்ட் பேமெண்ட் அதிகமாக பண்ணுறதுல ஃபஸ்ட்டு வந்து இருக்காங்க. இந்தியாவுடைய ஷேர் மட்டும் இப்போ டோட்டலாக இந்த வேர்ல்டில் ஒரு 100 ரூபாய்க்கு இந்த ஃபாஸ்ட் பேமெண்ட்ஸில் டிரான்சாக்ஷன் நடக்குது அப்படின்னா அதில் இந்தியாவுடைய ஷேர் மட்டும் எவ்வளோ அப்படின்னா 49%. ரொம்ப ரொம்ப முக்கியம். இது யார் சொல்லியிருக்கா? ரீசெண்டாக IMF ஒரு டேட்டா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த டேட்டாவில் சொல்லியிருக்காங்க இந்தியாவுடைய யூபிஐக்கான டிரான்சாக்ஷன் இது எவ்வளோ. இந்தியாவில் யூபிஐ வந்து 49% ஆஃப் த குளோபல் டிரான்சாக்ஷன் வந்து யூபிஐ தான் வந்து பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்தியா தான் வந்து ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு NPCI நேஷ்னல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இருக்காங்க இல்லையா, ஸோ இப்போ அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த யூபிஐயை இன்டர்நேஷ்னல் லெவலில் கொண்டு போகிறதுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. நிறையா கண்ட்ரி கூட அக்ரிமெண்ட் வந்து போட்டுட்ருக்காங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கம்போடியா பேங்க், ஸோ கம்போடியாவுடைய சென்ட்ரல் பேங்க் இருக்குல்ல, கம்போடியாவுடைய சென்ட்ரல் பேங்க்கில் கூட அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா யூபிஐயை கம்போடியாவுக்கு கொண்டு போகிறதுக்காக அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்காங்க. இதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அடுத்து பாரத் டாக்ஸி கோஆப்ரேட்டிவ். நம்ம இந்தியாவில் இப்போ கோஆப்ரேட்டிவ் டாக்ஸி வந்து கொண்டு வந்தாங்க. நம்ம அதிகமாக ஊபர், ஓலா இந்த மாதிரியான டாக்ஸி வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கோம் இல்லையா. பட் இந்த டாக்ஸில் என்ன பிரச்சனை அப்படின்னா இதில் அதிகமாக கமிஷன் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ நான் வந்து டாக்ஸி ஓட்டுறேன் அப்படின்னா நான் ஒரு 100 ரூபாய்க்கு ஓட்டுறப்போ 30 ரூபாயோ இல்லை 40 ரூபாயோ எந்த அந்த ஆப் நிறுவனம் இருக்கு இல்லையா, அந்த டாக்ஸி ஆப் வச்சிருக்க நிறுவனம், அந்த நிறுவனத்துக்கு வந்து கமிஷன் வந்து கொடுக்கணும். இதனால் இவங்களுக்கு ரொம்ப இந்த டிரைவர்ஸ்க்கு வந்து வருமானம் வந்து ரொம்ப கம்மியாக வருது. அதனால கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பாரத் டாக்ஸி கோஆப்ரேட்டிவ் அப்படிங்கிற இந்த புது கோஆப்ரேட்டிவ் டாக்ஸி வந்து கொண்டு வராங்க. இதில் அதே மாதிரி ஆல்ரெடி ஊபர், ஓலா இந்த மாதிரி இயங்க போகுது. பட் இதுக்கு என்ன பண்ண தேவை அப்படின்னா யாருக்கும் கமிஷன் கொடுக்க தேவை. அவங்க 100 ரூபா உங்களுக்கு லாபம் வருது, 100 ரூபா வந்து அந்த ஃபேர் வருது அப்படின்னா அந்த 100 ரூபா என்ன பண்ணிக்கலாம், அந்த டிரைவரே வாங்கி வச்சுக்கலாம். ஸோ முதல் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா ட்ரையல் பேசிஸில் சோதனை முயற்சி வந்து பண்ணி பார்க்க போகிறாங்க. சோதனை முயற்சி எங்கே இது பண்ணுறாங்கன்னா டெல்லியிலையும் குஜராத். ஸோ முதல் கட்டமாக இதை டெல்லியிலையும் குஜராத்லையும் அமெண்ட்மெண்ட் வந்து பண்ண போகிறாங்க. இதில் 51,000க்கும் மேற்பட்ட டிரைவர்ஸ் இப்போவே வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து இப்போ இந்த ப்ரைவேட் கார்பரேட்டோடைய இதுக்கு மாற்றாக இது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்படுது. ஸோ அடுத்து நேஷ்னல் ஸ்ட்ராட்டஜி ஃபார் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன். நம்ம RBI என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் எல்லாத்துக்கும் நிதி சேவைகள் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக நேஷ்னல் ஸ்ட்ராட்டஜி ஃபார் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்தை 2025 2030 வரை போட போகிறாங்க. இதில் இந்தியாவில் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் எப்படி கொண்டு வரது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து போடுறாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் பஞ்சஜோதி அப்படிங்கிற ஒரு 5 பில்லர் இந்த பாலிசியில் எப்படி ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு பஞ்சஜோதி அப்படிங்கிற 5 பில்லர் ஃப்ரேம்வொர்க் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 47 ஆக்ஷன் பிளானும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எதுக்காக அப்படின்னா ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் வந்து ஆக்சஸ் அதிகமாக இருக்கணும், யூசேஜ் அதே மாதிரி வந்து குவாலிட்டி ஆஃப் ஃபினான்ஷியல் இதெல்லாம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 47 ஆக்ஷன் பிளானும் 5 பஞ்சஜோதி அப்படிங்கிற ஒரு பில்லர்ஸும் அதே மாதிரி 47 ஆக்ஷன் பிளான்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ அடுத்து RBI ஒரு முக்கியமான அப்பாயின்மெண்ட் பற்றி பார்க்கலாம். RBI என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா உஷா ஜானகிராமன் அப்படிங்கிற இவங்கள RBI எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக, ஸோ RBIயில் கவர்னரு, டெப்டி கவர்னர்
கவர்னர் இருக்க மாதிரி நிறைய எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் இருப்பாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உஷா ஜானகிராமன் அப்படிங்கிற இவங்களை ஆர்பிஐயோட எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க டிபார்ட்மெண்ட் ஆஃப் சூப்பர்விஷன், ஆர்பிஐயோட டிபார்ட்மெண்ட் ஆஃப் சூப்பர்விஷன் அப்படிங்கிற இந்த டிபார்ட்மெண்ட் வந்து பார்க்க போகிறாங்க. ஓகேவா. அதுக்கப்புறமா விக்ரம் சாஹூ அப்படிங்கிற இவரை பேங்க் ஆஃப் அமெரிக்கா இந்தியா, ஸோ பேங்க் ஆஃப் அமெரிக்கா இந்தியா அப்படிங்கிற இந்த பேங்க்கோடைய சிஇஓ அப்பாயின்ட் பண்ணுறதுக்கும் ஆர்பிஐ அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே ஆர்பிஐயோடைய முக்கியமான அப்பாயின்மெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ இதெல்லாமே வந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் உள்ள முக்கியமான விஷயங்கள். ஸோ மறுபடியும் ஒரு தடவை நம்ம என்னென்ன விஷயங்கள் பார்த்தோம் அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். ஸோ அண்டர்-19 ஏஷியா கப் வந்து துபாயில் நடந்துச்சு. இதில் பாகிஸ்தான் இந்தியாவை 191 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியிருக்காங்க. ஸோ ரெண்டாவது நெக்ஸ்ட்டு 2026 2027 உமன் பிரீமியர் லீக் இருக்கு இல்லையா, இதுக்கான டைட்டில் ஸ்பான்சராக யாரை செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பிஸ்லரி நிறுவனத்தை டைட்டில் ஸ்பான்சராக செலக்ட் பண்ணியிருக்காங்க. இந்தியாவுடைய கிரிக்கெட் பிளேயர் மோஹித் சர்மா இருக்கார்ல, இவர் ரிட்டையர்ட் ஆகிட்டார். அதே மாதிரி ரோஹித் சர்மா தான் இன்டர்நேஷ்னல் ஓடிஐ போட்டிகளில் அதிகமான சிக்ஸர் அடித்த வீரர், 352. இவருக்கு அடுத்தபடியாக கிறிஸ் கெயில், தென் மூணாவதாக ஷஹீத் அஃப்ரிடி, தென் சுனில் நரேன் தான் இன்டர்நேஷ்னல் T20 போட்டியில் 600 விக்கெட் எடுத்த முதல் பிளேயர். அடுத்து ஜஸ்பிரீத் பும்ரா இருக்கார்ல, இவர் 3 ஃபார்மெட்லேயுமே டெஸ்ட்டு, T20, ஓடி இந்த 3 ஃபார்மெட்லேயுமே இந்தியாவிலேருந்து 100 விக்கெட், ஈச் ஃபார்மெட்டே 100 விக்கெட் எடுத்த முதல் வீரர் அப்படிங்கிற இந்த சாதனை யார் பண்ணியிருக்கா அப்படின்னா ஜஸ்பிரீத் பும்ரா வந்து பண்ணியிருக்காரு. அடுத்து ஆண்ட்ரூ ரசல் ஐபிஎல்லேருந்தும் ரிட்டையர்ட் ஆகிறார். இப்போ அவர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கேகேஆரோடைய பவர் கோச்சாக அப்பாயிண்ட் வந்து பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வைபவ் சூரியவன்சி அண்டர்-19 இப்போ ஏஷியா கப் நடந்துச்சுல, ஸோ இதில் யூஏக்கு எதிரான போட்டியில் 171 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ இவர் தான் இந்த யூத் டோர்னமெண்ட்ஸில் இந்தியாவிலேருந்து அதிகமான ரன் அடிச்ச போட்டியில் 2வது இடத்துல இருக்கார். ஸோ அடுத்து சையத் முஸ்தாக் அலி ட்ராஃபி அப்படிங்கிற இந்த ஒரு T20 டொமஸ்டிக் கிரிக்கெட் ட்ராஃபி போட்டியை யார் வெற்றி பெற்றிருக்கா அப்படின்னா ஜார்க்கண்ட். ஸோ ஜார்க்கண்ட் தான் வந்து சையத் முஸ்தாக் அலி ட்ராஃபியை வெற்றி பெற்றிருக்காங்க. அடுத்து பஞ்சாபில் புதுசாக முலான்பூர் அப்படிங்கிற இடத்துல கொண்டு வந்த ஸ்டேடியத்தில் 2 ஸ்டாண்ட் வந்து யாரோட பேரில் வச்சுருக்காங்க அப்படின்னா ஒரு ஸ்டாண்டு யுவராஜ் சிங்கோடைய பேர்லையும், இன்னொன்று வந்து ஹர்மன்பிரீத் கவுர், இவங்க 2 பேருடைய பேர்லையும் என்னென்னா பஞ்சாபில் முல்லாப்பூர் அப்படிங்கிற இடத்துல ஸ்டாண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அடுத்து சையது மோடி இன்டர்நேஷ்னல் 2025 அப்படிங்கிற இந்த ஒரு முக்கியமான பேட்மிண்டன் போட்டி வந்து நடந்துருச்சு. இந்த போட்டி எங்கே நடந்துச்சு அப்படின்னா லக்னோ, உத்தரப்பிரதேசத்தில் லக்னோவில் தான் சையது மோடி இன்டர்நேஷ்னல் பேட்மிண்டன் போட்டி நடந்துச்சு. இதில் இந்தியாவை சேர்ந்த 2 பெண்கள் வந்து உமன்ஸ் டபுள்ஸில் வெற்றி பெற்றிருக்காங்க. யார் அப்படின்னா காயத்ரி த்ரிஷா அப்படிங்கிற 2 பேரும் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. அடுத்து 31வது சுல்தான் அஸ்லான்ஸா ஹாக்கி போட்டி வந்து நடந்துச்சு. இந்த போட்டி மலேசியா நடந்துச்சு. இதில் யார் வெற்றி பெற்றிருக்கா அப்படின்னா இந்த போட்டியில் வந்து இந்தியா தான் வந்து வெற்றி பெற்று, இந்தியா வந்து பெல்ஜியம்கிட்ட தோத்துட்டாங்க. ஸோ இதில் ஃபஸ்ட் பிளேஸ் வந்து பெல்ஜியம் கோல்டு மெடல், செகண்ட் பிளேஸ் இந்தியா சில்வர் மெடல், 3வது பிளேஸ் நியூசிலாந்து. ஸோ நியூசிலாந்து வந்து மலேசியாவை தோற்கடிச்சு 3வது பரிசு வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ அடுத்து மென்ஸ் ஜூனியர் ஹாக்கி வேர்ல்டு கப் 2025 இந்தியாலாம் நடைபெற்றுச்சு. இது 2 சிட்டி வந்து ஹோஸ்ட் பண்ணியிருந்தாங்க, மதுரை, சென்னை. இந்த 2 சிட்டியில் தான் இந்த டோர்னமெண்ட் நடைபெற்றுச்சு. இதில் யார் வெற்றி பெற்றிருக்கா அப்படின்னா ஜெர்மனி வெற்றி பெற்றிருக்காங்க. யார் வெற்றி பெற்றிருக்கா? ஜெர்மனி வெற்றி பெற்றிருக்காங்க. 2வது இடம் ஸ்பெயின், 3வது இடம் இந்தியா. இதுதான் வந்து இந்த வேர்ல்டு ஜூனியர் ஹாக்கி வேர்ல்டு கப்பில் டாப் 3 பிளேசஸ். அடுத்து செஸ்ஸில் பிரக்யானந்தாவும் அர்ஜுன் எரிகாசியும் வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ அர்ஜுன் எரிகாசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜெருசலம் மாஸ்டர் டோர்னமெண்ட் அப்படிங்கிற இந்த டோர்னமெண்ட்டில் வந்து வெற்றி பெற்றிருக்காரு. ஓகே. ஸோ இதோட நமக்கு டிசம்பருடைய ஸ்போர்ட்ஸ் மற்றும் எக்கனாமிக்கான டாபிக் வந்து முடியுது. அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்த டாபிக் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.